நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 831வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தோ ஐ எம் ரிப்பீட்டட்லி டாக்கிங் அபவுட் லலிதா சஹஸ்ரநாமம், மெனி பீப்புள் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு கரெக்ட் தம்ஸ் அப். அது ரொம்ப வருத்தப்படுற வேண்டிய விஷயமா இருக்குது. அவள் கிட்ட போய் யாரும் கற்றுட்டா தப்பாக சொல்கிறா இவாள்லாம். அது ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. அம்பாள் இன்றைக்கி திருப்பி பேச சொல்கிறதுனால பேசுகிறேன். ஸ்ரீசக்கரத்தை எடுத்து பார்த்தா அது இதில் இந்த அமிர்தவர்ஷினி ஒரு பெண்மணி, அவள் ரத்ன கடைசை தான் ரைட்டுன்னு நான் மாதிரி சொல்லி ஷீ மேட் அ கமௌண்ட் அபவுட் மீ ஆல்சோ இட் சீம்ஸு. புத்தி இல்லாமல் பண்ணுறா. ஏன்னா என்ன செய்ய முடியும்? ஏன்னா உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அவள் இங்கிலீஷும் பேசுகிறா, இது தமிழ் ஏதோ பேசுகிறா. ஆனால் அது அறிஞ்சு பேசணும். சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தா நம்ம சகசிராட்சர வித்யா இந்த கார்டு போட்டு 25 வருஷம் ஆச்சு. நான் போட்டு இந்த ஆற்றுக்கு வந்த புதுசில் போட்டது 2001ஆம் வருஷம். ஸோ இந்த கார்டில் 4வது ஸ்லோகம் இது சகசிராட்சர வித்யா, நத்திங் பட் கட்கமாலா. கட்கமாலா இதுலேருந்தே டெலிவரி பண்ணியிருக்கா. கட்கமாலா சகசிராட்சர வித்யா வச்சு தான் டெலிவரி பண்ணிது. சகசிர அக்ஷர வித்யா 1000 எழுத்துக்கள் உள்ள மந்திரம். இதில் நான் அந்த அமிர்தவர்ஷினி அந்த ரேடியோ சொல்லக்கூடிய தப்பு சொல்லிடுறேன். இதில் 4வது எப்படி படிக்கிறான்னா, அவள் காமாகர்ஷினி, புத்தியாகர்ஷினி, அகங்காராகர்ஷினி, சப்தாகர்ஷினி, ஸ்பர்ஷாகர்ஷினி அப்படின்றா. கர்ஷினினா கர்சா பண்ணுறா. அவள் ஆகர்ஷண தேவதை வாழலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா காமா ஆகர்ஷிணி, புத்தியா ஆகர்ஷிணி, அகங்கார ஆகர்ஷிணி, சப்தா ஆகர்ஷிணி, ஸ்பர்ஷா ஆகர்ஷிணி, ரூபா ஆகர்ஷிணி, ரசா ஆகர்ஷிணி, கந்தா ஆகர்ஷிணி, சித்தா ஆகர்ஷிணி, தைர்யா ஆகர்ஷிணி, ஸ்மிருத்யா ஆகர்ஷிணி, நாமா ஆகர்ஷிணி, பீஜா ஆகர்ஷிணி, ஆத்மா ஆகர்ஷிணி, அமிர்த ஆகர்ஷிணி, ஷரீரா ஆகர்ஷிணி, குத்தயோகினி, சர்வசாபர பூரிக சக்கரஸ்வாமினி அப்படின்னு வருது. இவள் ஆகர்ஷ தேவதையை கர்ஷினி படித்து அவளை ஃபாலோ பண்ணுறவ எல்லாம் பத்தமாக பண்ணுவாள். இதெல்லாம் விபரீத பலன் தான் கொடுக்கும். நம்ம ஸ்ரீவித்யாவில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் இஷ்டம் போலலாம் படிக்கக்கூடாது. அதாவது டேபிளில் உட்காந்து அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் அபத்தமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் அது மாதிரி செய்யக்கூடாது. இப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. பாராயண கிரமன்றது வேறு, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த அபிஷேக ஆராதனைலாம் அந்தந்த அம்பாளுடைய பீடம் எதுவோ அங்கே தான் பண்ணணும் அது. இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, இது ஸ்ரீவித்யா எங்களுக்கு அம்பாளுக்கு தெரியாதா, அவள் மன்னிச்சு விட்ருவாள். இதெல்லாம் அபத்தமானது. லலிதா சஹஸ்ரநாமத்தை ஒழுங்காக சொல்ல தெரியலனால வேஸ்ட்டு, அட்டரில் நம்ம லைஃபே வேஸ்ட்டு நான் சொல்லுவேன். அதை புரிஞ்சு படிக்கணும். இதில் ஏன் சொல்கிறேன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தை இயற்றியவ யார்? பசின்யாதி பாக்தேவதா ரிஷி அப்படின்னு. பசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, 8 பேர். இந்த காஞ்சி காமகோடி பீடத்தில் அந்த காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி இருக்க ஸ்ரீசக்கரத்தில் யார் இருக்காருன்னா இவா தான் இருக்கா. யார்? இந்த வசினி வாக்தேவதைகள் தான் இருக்கா. அது அஷ்டலட்சுமி கிடையாது, யாரும் கிடையாது. அதுவும் தெரிஞ்சிடுறோம். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இட் இஸ் மை டியூட்டி அகெயின் டு ரிமைண்ட் யூ. நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்துடுவாங்க. அது 8 பேர். நவாதா லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதியிருக்கா. சார் இப்போ இன்னைக்கு டாபிக் என்னென்னா, இந்த 8 பேர் எப்படி இருக்கான்னா ஒரே மாதிரி யூனிஃபார்ம். அவள் சிகப்பு கலர் தங்கத்தை உருக்குவாக்கி பார்த்த மாதிரி இருக்கா. ஒரு கையில் வீணை, முன்கையில் ஒரு கையில் புஸ்தகம் வச்சுட்டுருக்கா. முன்கையில் வீணையும் புஸ்தகமும், மேல் 2 கையில் வில் அம்பு வச்சுட்டு ஒரு காலை மடக்கிண்டு
ஒரு காலை தொங்க விட்டுருக்கா. இவா பேர் ரகசிய யோகினிகள் பேர். அதுதான் முட்டிக்கிறேன் திருப்பி 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 வாசகாலுக்கு நேயருக்கு என்ன சொல்கிறேன்னா, ரகசிய யோகினிகள் அவள் என்ன சொல்லியிருக்காளோ லலிதா சஹஸ்ரநாமத்தை அப்படி தான் நம்ம அவளும் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அது பிரயோஜனப்படும். எப்படி இருக்கா முன்னாடி காமிச்சிருக்காது, பட் ஸ்டில் அகெயின் அம்பாகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால திரும்பி காமிக்கிறேன். இது வந்து சர்வ ரோக ஹர சக்கரம். நம்ம வந்து நம்மளோட உடம்புல இருக்க வியாதிகள்லாம் போக்கக்கூடிய சக்கரம் அது. இது வந்து இதுக்கு அப்புறமா என்ன வரும், இது 7வது சக்கரம். 8வது சக்கரம் சர்வ சித்தி பிரதா முக்கோணம். ஸோ அதுக்கு 9வது சக்கரம் வந்து சர்வானந்தமயம்ன்றது பிந்து. இது வந்து ரிவர்ஸில் வரும் பாருங்க, இப்படி இப்படி சொல்லி ஆன்டி கிளாக் வைஸில் வர்றது. ஸோ எப்படி இருக்கா, ஒரு கையில் வீணை, ஒரு கையில் புஸ்தகம், ஒரு கையில் வில்லு, ஒரு கையில் அம்பு, இப்படி தான் உட்காந்துருக்கா. இவா பேர் ரகசிய யோகினிகள் பேர். இது பரவாயில்ல, லலிதா சஹஸ்ரநாமத்தை எப்படி வேணா சொல்லலாம். ஒரு மாமி சொல்லிதா போலுக்கு மயிலாப்பூரில். அபத்தம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொன்னால் வந்து விபரீத பலனை கொண்டு விட்டுரும். லலிதா சஹஸ்ரநாமத்தை மாத்தியோ கீத்தியோ தப்பாவோ சொன்னால் விபரீத பலன் கொடுக்கொண்டிருக்க. இது வந்து சர்வசித்தி பிரதா யந்திரம். இங்கே இருக்க வந்து அதிரகசிய யோகினி. இவா வந்து கோரப்பல் இருக்கிறவாளுக்கு இவா வந்து வில்லம்பு வச்சுட்டுருக்கா, கத்தி கேடையை வச்சுட்டுருக்கா. அப்புறமா வந்து கத்தி கேடயம் வில்லு அம்பு 8 கை வாளுக்கு பாருங்க. இவா பேர் ஒரே மாதிரி இருக்கா, மூணு கார்னர்ஸில் இருக்கா. இந்த சர்வ சித்தி பிரதான யந்திரத்தில் 3 முக்கோணத்தின் 3 கார்னரில் வா உட்காந்துருக்கா. இவா பேர் அதிரகசிய யோகினிகள் பேர். குழந்தை கட்டிடுவா. அம்பாட லலிதையை உபாசனை பண்ணுறவாள் நல்ல மாதிரி தப்பாலாம் பண்ணானா தே டோன்ட் லைக். நிறைய தப்பாக சொல்கிறாள், கோபம் வரும் அவளுக்கு. அது பயங்கரமாக இருப்பா. இவா பேர் என்ன, மகாகாமேஸ்வரி, மகாவிஜ்ரேஸ்வரி, மகாபகமாலினி. திருப்பி அகெயின் ரிப்பீட், மகாகாமேஸ்வரி, மகாவிஜ்ரேஸ்வரி, மகாபகமாலினி. 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடு. அது மாதிரி எத்தனை கை வச்சுருக்காவா, 8 கையோட உட்காந்துருக்கா. ஸோ இவா வந்து தப்பித்தவரி பாக்பாதிகளை விட்டா கூட இவா விட மாட்டான் அம்பாகிட்ட நம்மளை. இது எதுக்கு விளைய சொல்கிறேன்னா, லலிதையினுடைய சாம்ராஜ்யம் பெரியது. இன்னொன்று சொல்கிறேன், பாராகி மாதங்கியில் ஸ்ரீசக்கரத்திலே வரல. அவள் பாராகியின் மாதங்கி அவள்லாம் ஸ்ரீசக்கரத்திலே வரல. தெரியாதவா இன்னும் வளர்ற. அது இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு அவுட் சைடு, அதான் 25 கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளே வந்து ஸ்ரீசக்கரம் இருக்குது. இந்த எல்லா ஆபரணங்கள்லாம் நவாபரணம் வந்துடுறது. இதெல்லாம் இல்லை. அது தனியாக அவளோட கோட்டைகள் வெவ்வேறு இடத்துல இருக்குது. ஸ்ரீசக்கரத்துக்கு அந்த 25 மதிலுக்கு அப்புறமா தான் அவள் இருக்கா. பாராகி மாதங்கியெல்லாம் வந்து தனித்தனி வெவ்வேறு. மிச்ச தேவதைகள்லாம் இருக்கா. இங்கே குறுக்குள்ளாலாம் இதில் வந்துடுறா. இங்கே இந்த அகழி இருக்குது, 10 பிரகாரம் தள்ளி அதில் வராவோ போட்டில் இருக்கான்னு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய அது வந்து கடல். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆக முடியாது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ரெண்டுலே. வி கேனாட் பி அ மாஸ்டர் ஈச் அண்ட் எவர். அதில் வரும்போதே அம்பாள் வந்து ஏதோ ஒரு இது கொடுத்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஸோ அதோடு நின்றுடுறா நிறைய பேர். வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்ட்டு. அது வந்து போதும்னு நினைக்கிற வழக்கு போதும், அவ்வளோதான். பட் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் அவர் நாலேஜ் வந்துச்சுன்னா இதில் வந்து தப்பு இல்லாமல் பண்ணணும் தான் என்னுடைய திருப்பி என்னுடைய வேண்டுகோள். என்னென்னா, சாதகர்கள் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறவா நான் 30 வருஷமாக சொல்கிறேன், தெரியாதா அப்படின்னு நம்ம தெரியலையே நிறைய பேருக்கு. தப்பாக தான் சொல்கிறேன். லலிதாவில் சாலாட்சர சூத்திரம் இருக்கு. சால அக்ஷர சூத்திரம். ஒரு உளுந்து நின்று ஒரு உளுந்து கீழே போட்டால் அது எவ்வளோ ஸ்பீடில் கீழே வருதோ
அந்த மாத்திரை அளவு தான் அந்த அந்த வார்த்தையை சொல்லணும்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண தப்பு இல்லாமல் சொல்லி தரீங்க. ரெப்புடேஷன்லாம் பாருங்கள். வாட் ஆர் தோஸ் வேர்ட்ஸ்? இது வந்து 1000 தடவை சொல்லியாச்சு, திருப்பி சொல்கிறாங்க. வித்யா அவித்யா ஸ்வரூபணி அப்படி சொல்லணும். அதே மாதிரி தர்மா அதர்ம வர்ஜிதா, புண்ணியா அப்புண்ணியா, அப்புண்ணியான பாவம் அப்படி சொல்லணும். வெக்தா அவ்வக்தா, இந்த ஊரில் கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. அகாந்தா காந்தாந்த விக்கிரகான்னு வரும். காந்தா காந்தாந்த விக்கிரகான்னு சொல்லக்கூடாது. மூர்த்தா அமூர்த்தா, இது ஒரு இடத்துல கர்ப்பிதா, ஒரு இடத்துல அதிகர்ப்பிதா அப்படின்னும். ஒரு இடத்துல ரத்தவர்ணம் ஆரக்தவர்ணான்னு இருக்கு. ஸோ மாதிரி லலிதாவில் ஒரு இடத்துல சோபனா சுலபாக்கிறதுக்கு கடைசியில் சொல்லியும்போது ஆசோபனா சுத்தமானசான்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து தெரிய டிஃபரன்சியேஷன் நமக்கு. ஸோ அது வார்த்தை பிரயோகம் ஒரு கொஞ்சம் மெனக்கட்டால் ஒரு 10-12 வார்த்தை 13 வார்த்தை தான். அதே மாதிரி சூத்திர சோபித கந்தரான்வா, மாங்கல்ய சூத்திரன்னு ஒரு வார்த்தை, சோபித கந்தரான்னு தனி வார்த்தை. அப்படிதான் பிரிக்கணும் அதை. ஸோ இந்த ராஜமாமி புக்கு, இந்த பெருசாக லலிதா பாஷ்யம் வாங்கி வச்சுட்டால யூல் கெயின் சம் நாலேஜ் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அது சொல்லி இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது, இந்த ரகசிய யோகினிகள் அதிரகசிய யோகினிகள். ஏன் ரகசிய யோகினின்னு சொல்லியிருக்கா? அவா தான் எழுதியிருக்கா லலிதாவை. லலிதா அம்பாள் வந்து உட்காந்துன்றா சிம்மாசனத்தில், என்னை புகழ்ந்து பாடுபடின்றா. அப்போ இவா மேடம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறா இத்தனை வார்த்தைகள். அது 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 எல்லா காயினேஜ் வேர்ட்ஸ் ஆன பிறகு அது வந்து கோரஸாக எல்லாம் திருப்பி சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி சொன்னது தான் வந்து ஹயக்ரீவர் இதுலேருந்து ஈத்தர்லேருந்து அப்படியே கிரகிச்சு வேத திருஷ்டாக்கள் வாழலாம். அவள் வந்து சொல்லித்தரா ஜனங்களுக்கு. அந்த காலத்தில் ஹிந்தி சினிமாவில் ஹிந்தி சீரியல்லாம் வந்து ராமாயண மகாபாரதம் அப்படியே லெட்டர்ஸ் எல்லாம் பறந்து போகிற மாதிரியே காமிப்பான், சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ். அதுதான் அது. அடுத்து கடைசியாக அவன் சொல்ல வேண்டியது, இவன் மயிலாடுதுறை ராகவன் நம்ம ஃப்ரெண்டு தான், அதுக்கெல்லாம் வந்திருக்கான். பட் 51 சக்தி பீடம். சக்தி பீடங்கள்னா 51 தான், 108. ஆதி காலத்தை சொன்னது 18. அக்ஷர சக்தி பீடங்கள் தான் சொல்லியிருக்கு. சில அக்ஷரம்னா பரமேஸ்வரன் அந்த டமர்கத்தை ஒலிக்கும் போது அதுலேருந்து அந்த ஒலியான புறப்பட்டு ஒவ்வொரு இடத்துல தெரிச்சு விடுது பாரத தேசத்தில். அந்த இடத்துல தான் வந்து தாட்சாயனுடைய உடற்கூறு மகாவிஷ்ணுவால் துண்டு துண்டு ஆக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் விடுறது. எங்கே ஆல்ரெடி அக்ஷரங்கள் விழுந்த இடத்துல இதுவே விடுறது. ஸோ அக்ஷர சக்தி பீடங்கள் 51 தான். இங்கே சில பேர் கூட சொல்லுவாள் 54 கூட இருக்கு. 54 பேர் வேறு காரணம் வேற என்னவோ. இப்போ நீசா 51 சக்தி பீடம் 54 நம்ம சொல்லிடுவா. அது மாதிரி நம்ம இங்கே கிடையாது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தா காஞ்சிபுரம் மட்டும்தான் சொல்லியிருக்கு. இது வந்து சாயா இது இருக்கு, அம்பாளுடைய தாட்சாயனுடைய சாயை விழுந்த இடம் இங்கோய் மலையை சொல்லியிருக்கா. அவ்வளோதான். மிச்செல்லாம் வேறு இது. இந்த 108 சக்தி பீடங்களில் மதுரை எதிரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறா. இந்த 51 சக்தி பீடங்கள் தான் பார்க்கணும் நம்ம. அது அக்ஷர சக்தி பீடங்கள், அதையே நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ அக்ஷர சக்தி பீடங்கள்னா என்ன? டமரகத்திலேருந்து வந்த ஒலியானது தெரிச்சு விழ, அந்த தெரிச்சு விழுந்த அந்த 51 எழுத்துக்கள் அகாராந்த க்ஷகாராந்தம்ன்ற சமஸ்கிருத லெட்டர்ஸ் 51. அது பாரத தேசத்தை முழுக்க பங்களாதேஷ் இருக்குது, இதுவும் இருக்குது, பாகிஸ்தானு. ஸோ அங்கெல்லாம் விழுந்திருக்கு. ஸோ அங்கெல்லாம் சக்தி பீடங்கள் இருக்குது. பிபிஎம் ஒரு அது ரெண்டுத்துக்கு கூட்டினா ஒரு 4-5 வரும். ஸோ இமாலய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் விழுந்திருக்கு. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவித்தை இலைகளில் சொல்ல முடிக்கும் லலித பாராயணம் இல்லாதது தான் வேறு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து யூ கேன் கோ ஃபார் இது திரிபுர சுந்தரி ஸ்தபராஜம் போங்க. அது பெருசு. லலிதா சஹஸ்ரநாமன்றது 182 ஸ்லோகம். திரிபுர சுந்தரி ஸ்தபராஜம் வந்து 212 வரைக்கும் போகும். இல்லை கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வேணும்னா இது திவ்யமங்களா தியானம் இருக்குது, அது 112 ரொம்ப முடியும். அதுவும் அழகாக இருக்கும்.
அதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். எல்லாமே ஞானப்பிரகாச புக்கில் இருக்குது. இதை சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். இதை அலட்சியம் பண்ணாத நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். நான் நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறவங்களோ தெரியல எனக்கு. இது இந்த ரகசிய யோகியர்கள், அதிரகசிய யோகியர்கள், தே ஆர் வாட்சிங் அஸ். சரி, நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருந்து நல்லபடியாக பண்ணணும். அதன் மூலமாக எல்லோரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். லலிதா சஹஸ்ரநாமத்தை இதுக்காக சொல்கிறோம், அதனால் பயனடைய. எதுவுமே நம்ம இதெல்லாம் கூட கோவில்லாம் கூட சரி, சிவன் கோவிலில் ஆகமன்ற 28 ஆகமம் இருக்குன்ற. ஆகமனால் முதல்ல ஆகமம் என்ன? காமியாகமம். காமியம்னா நம்ம விருப்பத்தெல்லாம் பூர்த்தி செய்கிறதுன்னு அர்த்தம். அதில் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லி எல்லாரும் லலித பாராயணம் பண்ணோம்னு சொல்லி, அம்பாளுக்கு உண்டான கோடிக்கணக்கான சஹஸ்ரநாமத்தில் லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப வசதியாக சொல்லப்படுறது. இது ஸ்ரீசக்கரம். இது எல்லாத்தையும் ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபடுங்கோ. சாமி ரூமில் வச்சு படுக்க வாக்கில் தான் நிற்க வாக்கில் வைக்க வேண்டாது. நிற்க வாக்கு ஒரு ஹாலில் கீழில் இந்த தியானம் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். தவிர பூஜை பண்ணுற இடத்துலலாம் படுக்க தான் வைக்கணும். அது ஸோ இந்த சென்ட்ரல் ட்ரையாங்கிள் ஷுட் ஃபேஸ் த சாதகன். அது இந்த டைரக்ஷனில் பார்த்தெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சாதகனை பார்த்துருக்கணும். சென்ட்ரல் ட்ரையாங்கிள் இன்வெர்டட் போர்ஷன் இப்படி பார்த்துருக்கணும். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.